வணக்கம் SasiNisha Family, நான் உங்கள் சாசி. நாங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால், பிரசவத்துக்கு பின் மருத்துவ குளியலை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ என்னுடைய மனைவி அதை பற்றி சொல்லுவா. நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, முதலாவது ஆமணக்கு எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ஆமணக்கு பயன்படுத்தப்படுகிறது. நம்மளுடைய உடம்பில் இருக்க வாயுகள் நீக்கிறதுக்கு ஆமணக்கு பயன்படுகிறது. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு கட்டினா அந்த ஆமணக்கு இலையை அவிச்சு பயன்படுத்தினா அந்த பால் கட்டிகள் எல்லாம் நீங்கிடும். இருமல் இருப்பவர்கள் இந்த ஆமணக்கு இலையை பயன்படுத்துவார்கள். ஆமணக்கில் பார்த்திங்கன்னா அநேக நல்ல குணங்கள் இருக்குது. அநேகர் பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துவார்கள் அநேக பிரச்சனைகளுக்கு. இது பிரசவ காலத்தில் முக்கியமாக இந்த குளியலை 11 நாளைக்கு அவிச்சு டெய்லி குளிப்பாட்டுவாங்க. இது உடலில் இருக்கிற அந்த எலும்புகளோட வலிகள், இடுப்பு வலிகள் எல்லாவற்றையும் நீக்கிறதுக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கையில் எலும்பு உடையிறத பார்க்கிலும் நமக்கு வருகிற பிரசவ வலியானது 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குளியலை தருவார்கள், ஏனென்றால் சுகம் கிடைக்க வேண்டும் என்று. இப்போ வாங்க, நாங்கள் அடுத்ததாக பாவட்டை இலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாவட்டை இலை எதற்கு பயன்படுகிறதுன்னா, இதை நாங்கள் எதுக்கு சேர்த்துக்கொள்வாங்கன்னா, இதில் இருக்கிற வாத நோய்கள் நமக்கு இது குளிர் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இது வீக்கத்தை குறைக்கும். கை காலில் இருக்கிற வீக்கங்கள், வலிகள் எல்லாம் போயிடும். இந்த பாவட்டை இலையை அவிச்சிட்டு இளஞ்சூட்டில் வச்சு இதை நமக்கு தேய்ச்சாங்கன்னா அந்த வலிகள் எல்லாம் நீங்கிடும். அதுக்கு தான் இந்த பாவட்டை இலையை யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் சேர்த்து தான் நான் அவிச்சு செய்கிறது. மொத்தம் நாங்கள் இதில் 4 இலைகள் சேர்ப்போம். இது 2வது. 3வது இலை நொச்சி. நாங்கள் இப்போ நொச்சி இலையை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இதே மூலிகை தான். இது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நொச்சியை பயன்படுத்துகிறாங்க. இது நமக்கு அந்த பிரசவ காலத்தில் ஏற்படுகிற சளிகள் எங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு சளி வந்தால் பிள்ளைகளுக்கு வருமென்று சொல்லுவாங்க. அதுக்காக தான் இதையும் சேர்த்து அதில் அவிக்கிறது. அப்புறம் வயிற்றில் நமக்கு புண்ணுகள் வராமல் இருக்கிறதுக்கு இது உதவும். பூச்சிக்கொல்லியாகவும் இது பயன்படுகிறது. இது நொச்சியோட பயன்கள். இது தொடர்ந்து இதை எல்லாருமே ஸ்ரீலங்காவில் செய்வாங்க. உங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கிற நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. நாங்கள் ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள்ட்ட சொல்லி காய வச்சு எடுத்து இங்கே அவிச்சு குளிக்கலாம் முடிந்தவர்கள். 4வது பார்த்திங்கன்னா வேப்பமிலை. உங்களுக்கு எல்லாருக்கும் வேப்பமிலையோட பயன்கள் தெரிஞ்சது தான். வேப்பமிலையை அநேக மருத்துவ குணங்கள் உள்ளது. பூச்சிக்கடி, புழுக்கடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேப்பமிலை பார்த்திங்கன்னா மஞ்சக்காமால் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட உடம்புகளில் இருக்கிற இரத்த வீக்கங்கள், கட்டிகள், அதுவும் பெண்களுக்கு வருகிற மாதவிடாய் கட்டிகள் எல்லாம் வெளியில் நீங்கிறதுக்கு இந்த வேப்பமிலையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 இதையும் ஒரு நூல் போட்டு சின்ன சின்ன கொத்தாக கட்டணும். ஏன்னா அது குளியல் ஒன்றுன்னா விழுந்து விடாமல் தண்ணியிலேருந்து இலகுவாக எடுக்கிறதுக்காக அதை வடிவாக பிரித்து கட்டணும். இப்போ என்னோடய மாமி தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஸ்ரீலங்காவில். இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக எங்களோட மச்சாளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. அது மூலம் அப்போ அவிச்சதை நாங்கள் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு தருகிறோம். பாருங்கள், இப்போ மாமி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயன்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் இதை பழைய காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிற எங்களால் செய்ய முடியாது. உங்களால் முடிந்தவர்கள் இலங்கையில் இருக்கிற உங்களோட உறவினர்கள்ட்ட சொல்லி அதை காய வச்சு பவுடராகவோ இல்லை இலையாவோ எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு அதை நாங்கள் மேலில் தடவி குளித்தா நமக்கும் அந்த மருத்துவ பயன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த உங்களுக்கு நன்றி. இப்போ பாருங்கள், எங்களோட மாமி 3வது கட்டும் கட்டிட்டாங்க, 4வது கட்டும் கட்டிட்டாங்க. இப்போ இனிமேல் ஒரு பாத்திரம் பெரிய ஒரு பாத்திரம் எடுத்து அந்த குழையை அதுக்குள்ளே வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இந்த 4ம் பாருங்கள், சூட்டை தணிக்கிறது, சளியை போக்குறது, வீக்கத்தை போக்குறது, வலியை போக்குறதுன்னு 4 குணங்களை கொண்ட பொருட்களை ஒன்றா சேர்த்து நம்மளோட அந்த உடம்பு வலி, அந்த முதுகு பகுதியிலேருந்து இடுப்பு பகுதியில் காணப்படுகிற இந்த வலிகள் போக்குறதுக்காக இந்த மருத்துவ குளியலை 11வது நாள் வரைக்கும் செய்வாங்க. இது நார்மல் டெலிவரிக்கு. சிசரியனாக இருந்தால்
அவங்க குளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் வேகமான வேலைகளெல்லாம் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் மெதுவாக தான் எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் இப்போ எல்லாமே சிம்பிளாக போயிட்டு, வெளிநாட்டிலையும் சிசரியன் பண்ணாலும் நோமல் எல்லாமே இங்கே ஒரே மாதிரி தான் கணக்கில் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இலையிலெல்லாம் வச்சுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. அந்த இலையல் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். அப்போ தான் அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த இலையில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா இறங்கி பிறகு ஆற விட்டுட்டு இளம் சூட்டில் தான் வந்து இதை குளிப்பாட்டுவாங்க. ஏன்னா அந்த சூட்டோட குளிப்பாட்டும் பொழுது தான் உடம்புல இருக்கிற வலிகள் எல்லாம் போகும். இதை வந்து முதல் நாளே வந்து நைட்டு அவிச்சு வச்சுருவாங்க. ஏனெண்டா அதை ஊறி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அந்த சாரெல்லாம் இறங்கணுமன்றதுக்காக நைட் அவிச்சு வச்சுட்டு விடிய காலையில் எடுத்து தான் குளிப்பாட்டுவாங்க. வெயில் வரும்பொழுது உடனே எடுத்து குளிப்பாட்டுவாங்க. அப்போ தான் அந்த மருத்துவ குணம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து சேரும். இப்போ பாருங்கள், மாமி வந்து இரவாயிட்டு அவிச்சு வைக்க போகிறாங்க. நம்மளுடைய பாரம்பரியங்கள் ஃபுல்லாக இலங்கையில் இந்தியாவில் வந்து பயன்படுத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறனால நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு பயன்படுத்த முடியாத காரணங்கள் நாங்கள் பழசு மறக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ மூலியமாக இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். இதுபோல் வீடியோக்கள் வேறு என்னெல்லாம் வேணும் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு வீடியோக்களை எடுத்து தருகிறோம். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கு சொல்லி அவர்களும் இதை பயனடைகிறதுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கும். ஏன்னா தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் இப்போ குளிக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறாங்க. இதை லைட்டாக சூடு காட்டணும். இப்போ பாருங்கள், அந்த இலையோட சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் போய் தண்ணியோட கலர் பாருங்கள், ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் லைட்டாக சூடு காட்டிட்டு இந்த தண்ணி வந்து குளிப்பாட்டும் பொழுது நல்லா வேகமாக தண்ணி ஒரு ஜொக்கில் எடுத்து அடித்து தான் குளிப்பாட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் உடம்புல இருக்க வலிகள், அந்த வீக்கங்கள் எல்லாம் குறையும். அப்புறம் நம்மளோட வயிற்று பகுதியில் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு கட்டிகள் எல்லாம் வெளியில் போகணுமெண்டு அதெல்லாம் போனால் தான் நாங்கள் 11 நாளில் வந்து நார்மலான ஒரு நிலைக்கு வந்து எங்களோட வயிறு எல்லாம் குறைந்து நாங்கள் பழையபடி நம்மளோட நிலைமைக்கு வரலாம். தாய்ப்பால் நன்கு சுரக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. தொடர்ந்தும் எங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு தாங்க.